வெல்கம் டு ஸ்பார்க் டெக்னாலஜிஸ். இது HTML CSSல எபிசோட் 5. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸோட டிரான்சிஷன் எஃபெக்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வீடியோ கூட போயிடலாம். வழக்கம் போல ஒரு ஃபைலை வந்து நம்ம HTML-ஆக சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை நான் என்னென்னு சேவ் பண்ணுறேன்னா டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு டைப் வந்து HTML ஃபைல்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு ஒரு HTML ஃபைல் கிடச்சிருச்சு. இதோட பேசிக் சின்டெக்ஸ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ள டைட்டிலோட லெவலில் வந்து ஸ்டைல், ஹெட்டோட லெவலில் பாடி. இப்போ டைட்டிலில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், CSS டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு CSS டிரான்சிஷன் எஃபெக்ட்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதில் ஒரு டிவ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பாக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே நம்ம இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம டேரெக்டாக CSSல வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பாடியோட ஸ்டைல் வந்து இப்போ டிசைன் பண்ணிடலாம். அதுக்கு மேலே மார்ஜின் 0, பேடிங்கும் நம்ம 0ன்னு கொடுத்துடலாம். இது ரெண்டுமே கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் ஏன் கொடுக்குறோம்னா நமக்கு கண்டென்ட் வந்து சென்டரில் வர்றதுக்காக. இப்போது ஹைட் வந்து 100 VH, ஸ்க்ரீனோட ஹைட் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்னு வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். பேக்ரவுண்டும் ஒயிட் கலரில் இருக்கட்டும். ஓகே, அடுத்து இப்போ இதை பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இப்போது நம்ம பாக்ஸோட CSS வந்து இப்போது பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாட் பாக்ஸ் கொடுத்துட்டு வித் வந்து 100 பிக்சல், ஒரு 100, 200 கூட வச்சுக்கலாம். 100னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 200ன்னு வச்சுக்கலாம். ஹைட்டும் 200 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கலரில் வச்சுக்கலாம். இப்போ இது பண்ணோம்னா நமக்கு ஒரு வந்து ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம டிரான்சிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது லோட் ஆகும்போது ஒரு டிரான்சிஷன் வந்து பண்ணிடலாம். இந்த பாடியில் ஒப்பாசிட்டி 0ன்னு கொடுத்துட்டோம்னா ரீலோட் பண்ணோம்னா நமக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா ஒப்பாசிட்டி 0ன்னா நமக்கு எதுவுமே காமிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம HTML-க்கு மென்ஷன் பண்ணிட்டோம் CSS மூலிமா. அடுத்து இப்போ என்ன பண்ணலாம்னா அனிமேஷன், அதில் ஃபேட் இன் ஒரு 2 செகண்ட், ஃபார்வர்ட் இந்த மாதிரி போட்டுட்டு கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேமில் ஃபேடில் ஃப்ரம் இங்கேருந்து ஒப்பாசிட்டி 0லேருந்து எனக்கு வந்து 2, ஒப்பாசிட்டி 1 மாறணும் அப்படின்னு நம்ம இப்போ மென்ஷன் பண்ணுறோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண உடனே நமக்கு இங்கே வந்து ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஃபேடிங் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்து ஹோவர் பண்ணால் நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாக்ஸோட ஹோவர் எஃபெக்டில் இப்போ நம்ம எழுத போகிறோம். பாக்ஸோட ஹோவர் பண்ணால் நமக்கு என்னென்ன நடக்கணும், என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஃபஸ்ட்டு ஹோவர் பண்ணால் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறணும். ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஹோவர் பண்ணால் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறணும், அது மாறுது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன்னா டிரான்ஸ்லேட் எக்ஸாக்ஸ் வந்து ஒரு 300 பிக்சல் வந்து கொடுக்குறேன். இப்போது இது நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு இங்கே இருக்கிற பாக்ஸ் வந்து இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடும். ஓகே, அடுத்து இதுலேயே டிரான்ஸ்லேட் ஒய், இது வந்து மைனஸ் ஒரு 100 பிக்சல் கொடுத்தேன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு இங்கே வர வேண்டிய பாக்ஸ் வந்து இப்போ மேலே வந்து ஓகே சூப்பர். அடுத்து ஸ்கேல். இந்த ஸ்கேல் என்ன பண்ணணும்னா இது பாக்ஸோட சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும்.
இப்போ இது மேலே ஹோவர் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல பாக்ஸ் போய் இன்னும் சைஸ் வந்து பெருசாகும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாயிருக்கும். அடுத்து ஒரு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக ரொட்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 டிகிரி வந்து நீ டர்ன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்போ மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே ஹோவர் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல போய் பாக்ஸ் பெருசாகி ரொட்டேட் ஆகி இருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்து இதுக்கான பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணிடலாம். 10 பிக்சல், இது ஒரு 10 பிக்சல், 20 பிக்சல், ஆர்பிஜி கலர் வந்து 0.3 இந்த மாதிரி கொடுத்த உடனே நமக்கு இந்த போய் இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் பாக்ஸ் ஷேடோ எல்லாமே வந்துருச்சு. ஓகே, அடுத்து இது 0.9 மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு லைட் எஃபெக்ட்டுக்காக இது கொடுத்துடலாம். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. இதை வந்து நம்ம ஈஸி இன் அண்ட் அவுட் போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் வந்து பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல டிரான்சிஷன் போட்டுட்டு transform 1 செகண்டில் ஈஸி இன் அண்ட் அவுட் இந்த மாதிரி டிரான்சிஷனில் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தோம்னா என்ன இருக்குன்னா இப்போது கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு எஃபெக்டில் நமக்கு அந்த டிரான்சிஷன் எல்லாமே நமக்கு நடந்து முடிஞ்சிடும். இப்படி நடக்குங்களா? இப்போது இதுவே பார்த்தோம்னா நம்ம ஹோவர் பண்ண உடனே இந்த கலர்ஸ் எல்லாமே உடனே மாறிட்டு இருக்கு. இதுவும் நம்ம கொஞ்சம் ஸ்மூத் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் கலர் ஒரு 0.5 செகண்ட்க்கு அப்புறம் நீ வந்து சேஞ்ச் ஆகிடு அப்படின்னு நம்ம இதுக்கு மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். கலர் சேஞ்ச் ஆகுறதுலேயும் இப்போது கிடச்சிரும். அடுத்து பாக்ஸ் ஷேடோவிலையும் நம்ம அது வந்து அப்ளை பண்ணிடலாம். 0.3 செகண்டில் வந்துட்டு ஈஸி இன் அண்ட் அவுட். இப்போது நான் பண்ணும்போது பாக்ஸ் ஷேடோவும் நமக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபெக்டோட இது வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இது அடுத்து இது ஒப்பாசிட்டிலையும் லைட்டாக நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஒப்பாசிட்டிக்கான டிரான்சிஷனும் பண்ணிடலாம். ஒப்பாசிட்டி 0.5 செகண்டில் ஈஸ் கொடுக்கும்போது நமக்கு இன்னொரு ஸ்மூத்தான பெட்டரான டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்பார்க் டெக்னாலஜிஸ் சென்னையோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கமெண்டில் உங்களோட லிங்கை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.